Hey guys, welcome back to the 8th episode of Going Rogue with Deepthi Krishna. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தோட நான் வந்திருக்கேன். தி ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ. எஸ், என்னை கரெக்டாக தான் கேட்டிங்க. எப்படி நோ சொல்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம மாஸ்டர் பண்ணலாம். கேட்க ரொம்ப ஈஸியாக இருக்குது, நோ தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம நோ சொல்கிறதுக்கு நிஜமாகவே ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். இந்த வேர்டை ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணுவோம், இன்க்ளூடிங் மீ. பட் இது நமக்கு ரொம்ப அவசியமானது. ஒரு சின்ன நோ நீங்கள் சொல்கிறதுனால ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே உங்கள் லைஃப்பில் நடக்கலாம். செம்ம ஹானஸ்ட்டாக எனக்கு வேணுன்ற இடத்துல மட்டும்தான் நான் எஸ் சொல்கிறேன், இது எனக்கு பண்ண வேணாம், ஆனால் நான் உங்களுக்கு எஸ் தான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் அந்த சுச்சுவேஷனில் இருந்திருப்போம். எப்போ நீங்கள் பயங்கர டயர்டாக வந்துட்டு பட் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே கூப்பிட்றப்ப அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக எஸ்ன்னு சொல்கிறதுல இருந்து ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட்ஸ் நம்ம யாருக்கும் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நமக்கு நம்மளோட ப்ரியாரிட்டிஸை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு எஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் வை டு வி டூ திஸ் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ எஸ் சொல்கிறதுனால அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிகிறோம். எஸ் சொல்கிறதுனால வி ஆர் பீயிங் லைக்ட். எஸ் சொல்கிறதுனால வி ஆர் பீங் கால்ட் அவுட். எஸ் சொல்கிறதுனால வில் ஃபீல் நீடட், மேபி ஈவன் இன்டிஸ்பென்சிபிள். ஆனால் இப்படியே எல்லா விஷயத்துக்கும் நம்மளும் எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் அ ஒன் வே டிக்கெட் டு பர்ன் அவுட் சிட்டி. பீன் தேர், டன் தட். கண்டிப்பாக நிறைய பேர் என்னைய மாதிரி இருப்பீங்க. திங்கிங் டீப்பர் இன்டு திஸ், ஒரு விஷயத்துக்கு நம்ம எஸ் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம இன்னொரு விஷயத்துக்கு ஆக்சுவலாக நோ அப்படின்னு சொல்கிறோம். டு டேக் அ சர்டன் எக்ஸாம்பிள், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் நம்மளை கூப்பிடுறாங்க. நம்ம ஒரு ஒர்க்லேருந்து பயங்கர பிஸியாக வந்துட்டு எனக்கு ஜஸ்ட்டு ஒரு மூவியை பார்த்துட்டு நான் படுத்தா போதும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கிற நம்மளை வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிட்றப்ப அந்த ப்ரெஷரை நம்ம எஸ் சொல்லிடுறோம். ஆனால் வி ஆர் டெல்லிங் நோ டு அவர் செல்ஸ். நமக்கு அந்த லெஷர் டைமுக்கு நம்ம நோ சொல்கிறோம், நம்மளோட ப்ரியாரிட்டிஸுக்கு நம்ம நோ சொல்கிறோம். இதே கொஞ்சம் மாற்றி யோசித்து பார்த்தா நோ அப்படின்றத ஒரு ரிஜெக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறாம இஸ் அ வே ஆஃப் ப்ரொடெக்டிங் அவர் செல்ஸ். நமக்கு என்ன வேணும், நம்மளோட ப்ரியாரிட்டி என்ன அப்படின்றத பார்த்து அது எல்லாத்துக்கும் நம்ம எஸ் சொல்ல ஆரம்பிப்போம். பர்சனலி ஃபார் மீ நோ அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய ஜேர்னியாக இருந்துச்சு. ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான், எல்லாருக்குமே நான் அவைலபிளாக இருக்கணும், எல்லா டைமுமே அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெண்டன்சி இருந்துகிட்டே இருக்கும். பட் தேட் வாஸ் ஆல்சோ கில்லிங் மை டைம், என்னோட ப்ரியாரிட்டிஸ், என்னோட பீஸ் ஆஃப் மைண்ட், அது எல்லாத்துக்குமே நான் நோ சொல்கிற சுச்சுவேஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ கிராஜுவலாக ஐ ஸ்டார்டட் டெல்லிங் நோ டு ஆல் த திங்ஸ் தட் டிடன்ட் அலைன் வித் மை கோல். என்னோட பர்சனல் க்ரோத் அண்ட் எனக்கு என்ன தேவை அப்படின்ற விஷயங்களுக்கு நான் எஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் தேட் மேட் த பிகர் டிஃபரன்ஸ். இந்த நோவை ஒரு வில்லன் ஆஃப் த ஸ்டோரியா அப்படின்னு ஆயிராமல் இந்த நோவை நம்ம ஒரு சில விஷயங்கள் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஒரு ஆல்டர்னேட் மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். லைக் திஸ் டைம் என்னால் இதை பண்ண முடியலை, பட் நெக்ஸ்ட் டைம் உங்களோட சேர்ந்து வேறு ஒரு ஆக்டிவிட்டி நான் பண்ணுறேன். தட் ஆக்டிவிட்டி குட் அலைன் வித் யுவர் கோல்ஸ் ஆல்சோ. இல்லைனா பயங்கர ஃபார்மாக அட் த சேம் டைம் பொலைட்டாக நம்ம டிக்ளைன் பண்ணிடலாம். எனக்கு வேறு ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆர் இனிஷியலாகவே நம்ம ஒரு பவுண்ட்ரியை அப்ஃப்ரண்ட்டாக செட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வேர் ஐ ஸ்டாண்ட் அப்படின்றது. ஸோ நம்மளோட டைமுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறப்ப பீப்புளும் அவங்களும் நமக்கோட டைமுக்கு அவங்களும் ரெஸ்பெக்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி சேயிங் நோ இஸ் அ ஸ்கில். அண்ட் எல்லா ஸ்கில் மாதிரியும் திஸ் நீட்ஸ் ப்ராக்டிஸ். ஆல் ஆஃப் அ சடனாக நம்மளால் போயிட்டு இன்னிலேருந்து நான் எல்லாருக்கும் நோ சொல்ல போகிறேன் அப்படின்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ரொம்ப கிராஜுவலாக ரொம்ப நமக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவாக நோ சொல்ல ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளோட ப்ரியாரிட்டிஸ் அண்ட் நமக்கு என்ன வேணுன்றதுக்கு நம்மளால் எஸ் சொல்ல முடியும். திஸ் வீக் ஐ திங்க் உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு பெரிய எஸ் சொல்லுவீங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ this episode is getting over. This is Going Rogue with Deepthi Krishna. Stay tuned, do like, subscribe and comment on this.